உத்தரவை புறந்தள்ளி தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், முஸ்லிம்கள் உணர்வற்று போய் அமைதியாக இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவே பற்றி எறிந்தது, தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. தமிழ்நாடு அமைதியாக இருந்ததற்கு காரணம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு உணர்வில்லை என்று பொருள் இல்லை. இங்கே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் முஸ்லிம்களின் சார்பில் நின்று 10 இந்துக்கள் பேசுவார்கள், 10 கிறிஸ்தவர்கள் பேசுவார்கள், கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள 10 பேர் பேசுவார்கள். அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் முஸ்லிம்கள் பேசுவோம். இப்படி இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது, பண்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்துக்கள் வேறு முஸ்லிம்கள் வேறு என்கிற உணர்வு இங்கே இல்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுதான் என்கிற உணர்வு இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது. அதனால் பாபர் மசூதி பிரச்சனை வெடித்தவுடன் தமிழ்நாட்டு வீதியில் எல்லோரும் சேர்ந்து போராடினார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் கூட தமிழ்நாடு வன்முறையின்றி அமைதியாக இருந்தது. இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட அவர்கள் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொல்லித்தான் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்றால் என்ன பொருள்? அங்கே இருக்கிற தர்காவை இடித்து அகற்றுவார்கள் என்று பொருள். பாபர் மசூதியை கை வைக்க மாட்டோம், நாங்கள் போய் கூடுவோம், கலைந்து விடுவோம் என்று சொல்லித்தான் நீதிமன்றத்தில் அப்படி சொல்லிவிட்டுத்தான் அங்கே போனார்கள். ஆனால் போனவர்கள் அமைதியாக கூடி கலைந்தார்களா என்றால் இல்லை, பாபர் மசூதியை அகற்றிவிட்டு கலைந்தார்கள். அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இதுவரையிலும் நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்ற மலையில் ஒரு தர்கா நூற்றாண்டு காலமாக இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்ற மக்கள் ஒருபோதும் தர்காவை முரண்பாடாக பார்க்கவில்லை, முஸ்லிம்களை முரண்பாடாக பார்க்கவில்லை, முஸ்லிம்கள் அங்கே இருக்கக்கூடிய முருகனை முரண்பாடாக பார்க்கவில்லை. எல்லோரும் நாம் ஒன்றுதான் என்கிற அந்த சகோதர உணர்வோடு திருப்பரங்குன்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ச்சியை பற்றியோ, கல்வியை பற்றியோ, முன்னேற்றத்தை பற்றியோ, தொழிலை பற்றியோ, எதை பற்றியும் மதுரை மண்ணில் நின்று கொண்டு, தமிழ்நாட்டு மண்ணில் நின்று கொண்டு பாஜகவால் பேச முடியாது. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப எதை அவங்க பேசுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எது? இப்ப நம்மளை விட்டா என்ன அரசியல் பேசுவோம்? சமூக நீதி அரசியல் பேசுவோம், இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவோம், கல்வியை பற்றி பேசுவோம், முன்னேற்றத்தை பற்றி பேசுவோம், சமத்துவ அரசியலை பேசுவோம், வளர்ச்சியை பற்றி பேசுவோம். ஆனால் பாஜக இதில் எதுவுமே வராத, இதுக்குள்ள எதுலையுமே பாஜக வர முடியாத. அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் வன்முறை அரசியல், வகுப்புவாத அரசியல், பிரிவுவாத அரசியல், மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல். ஒவ்வொரு மாநிலமா அதை செஞ்சு செஞ்சு கடைசி இங்க வந்திருக்காங்க. கேரளாவில் சபரிமலையை முன்வைத்து இப்படித்தான் ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள். அங்கே கேரள மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். சபரிமலை எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதியில் பாஜகவால 40 ஓட்டுக்கு மேல வாங்க முடியல. கர்நாடகத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆட்சியில் இருந்த கர்நாடகத்தில் அனுமனை கேலி பேசிவிட்டார்கள், அனுமனை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி எதிர்கட்சிகள் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ஆட்சியில் இருந்த மக்களை, ஆட்சியில் இருந்த பாஜகவை கர்நாடக மக்கள் இப்படி பேசியதற்காக ஆட்சியில் இருந்து இறக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்ப கர்நாடகத்திலே அந்த நிலைமை, கேரளாலே அந்த நிலைமைன்னா தமிழ்நாடு என்ன செய்யும்? தமிழ்நாடு வச்சு செய்யும். தமிழ்நாடு 3 முறை மோடி பிரதமராகி இருக்கிறார். 3 முறை பிரதமரானதில் ஒரு மாநிலத்தின் பங்கே கிடையாது என்றால் அது தமிழ்நாடு தான். 3 முறை மோடி பிரதமராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் பங்கு கிடையாது அதுல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். வெறும் முஸ்லிம் மட்டும் இப்படி ஒரு முடிவெடுத்து இதை செய்ய முடியுமா? 3 முறை மோடி பிரதமராகிறதுல தமிழ்நாட்டின் பங்கே இல்லைன்னு சொல்றமா? தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் மட்டும் முடிவெடுத்தா இது நடக்குமா? முஸ்லிம்கள் என்ன இங்க ஒரு 50 விழுக்காடு இருக்காங்களா அல்லது 25 விழுக்காடு இருக்காங்களா? ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு 6 விழுக்காடு 7 விழுக்காடு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முடிவெடுத்து இது நடக்கவில்லை. யார் முடிவெடுத்திருக்கிறார்கள்? பாஜகவை நிராகரிக்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்திருக்கிறார்கள். பாஜகவை நிராகரிக்கிற முடிவை தமிழ்நாட்டு இந்து மக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒண்ணு வேணாம், இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நேற்று திருப்பரங்குன்றத்தில் பொது வேலை நிறுத்தத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்தது.
2 தடவை நீதிமன்றம் சொன்ன பிறகும் அரசாங்கம் கேட்கல, தீபத்தை ஏத்தல. இந்து மக்களை கொச்சைப்படுத்தி விட்டது அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இந்துக்களே வாருங்கள்னு கூப்பிட்டாங்க. அந்த ரோட்டு கடை போட்டிருக்கிற ஒரு அம்மா கூட அதை கேட்கல. அந்த அம்மா வழக்கம் போல ரோட்ல கடை போட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மாட்ட போய் மீடியா பேட்டி கேட்கறாங்க, ஏமா பிஜேபி இன்னைக்கு வேலை நிறுத்தம் கடை மூடணும் சொல்லியிருக்காங்க, அட போப்பா இருக்கிறத கொஞ்சத்தை விட்டுட்டு போகணும், நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு, இந்து மக்களின் உணர்வு. அவங்களுக்கு தெரியுது ஏன் இங்க ஒழுங்கா தானே எப்பவும் போல போயிட்டு இருக்குது. இதுல எடப்பாடி வேலை குறுக்க மறுக்க வண்டியை ஓட்டிட்டு ஏன் அரசாங்கம் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்கிறாப்ல. சரிப்பா, பதற்றத்தை நீ அந்த அரசாங்கம் ஏற்படுத்துது, உன் ஆட்சியில நீ பதற்றமே இல்லாம அந்த 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 இடத்துல தீபத்தை ஏற்றி இருக்கலாமே, ஏன் அனுமதி கொடுக்கல? இன்னைக்கு பாஜக ஏற்ற துடிக்கிற அந்த தூணில் அந்த இடத்தில் அதிமுக ஆட்சி காலத்துல என்னைக்காவது தீபத்தை ஏற்றிருக்கீங்களா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏற்றிருக்கீங்களா? அந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு வந்த போது ஏற்ற முடியாது, வழக்கமான இடத்தில் தான் தீபத்தை ஏற்ற முடியும் வழக்கு போட்டு வழக்கை சந்தித்தார் ஜெயலலிதா. அவர் ஆட்சி காலத்தில் பெற்ற தீர்ப்பு இருக்கிறது. இந்த வழக்கமான இடத்துல தான் ஏற்றுவோம். ஜெயலலிதா ஸ்டாண்டு, அதைத்தான் எடப்பாடி ஸ்டாண்டா எடுத்தார். அதைத்தான் இந்த அரசும் திமுக அரசும் பின்பற்றுகிறது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி இன்றைக்கு மாற்றி பேசுகிறார். ஏன் மாற்றி தான் பேசி ஆகணும்? அவர் வேற அவர் கட்சி நிலைப்பாட்டை பேச முடியுமா? ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டை அவர் பேச முடியுமா? எம்ஜிஆர் எடுத்த நிலைப்பாட்டை அவர் பேச முடியுமா? தமிழ்நாட்டினுடைய இத்தனை முதலமைச்சர்களும் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அந்த நிலைப்பாட்டை தானே மு.க. ஸ்டாலின் அரசும் எடுக்கிறது, திமுக அரசு எடுக்கிறது. ஏதாவது மாற்றி எடுத்திருக்கிறதா? நிலைப்பாட்டை மாற்றி இருக்குதா? காலம் காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன நடைமுறை அங்கே பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறை இந்த அரசும் தொடருது. இடையில ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டா நடைமுறையை மாற்ற முடியுமா? அது அங்கே என்ன விளைவை ஏற்படுத்தும்? அப்ப என்ன சமூக சிக்கல் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது? அங்க தர்காவை அகற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு என்ன மேல ஏத்துன்னு சொல்றாங்க. மேல ஏத்துனா என்ன நடக்கும்? அவங்கள மேல அனுப்புனா என்ன நடக்கும்? பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சோ அது நடக்கும். சரி, அப்படி ஏதாவது அவங்க செஞ்சுட்டா நீதிமன்றம் அவங்களை தண்டிக்குமா? 10 பேரை மேல போக சொல்றாங்க, மேல போய் அவங்க தர்காவை அகற்றி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனே நீதிமன்றம் ஆவேசப்பட்டவர்களை தண்டிக்குமா? பாபர் மசூதி வழக்கில் தண்டனை கொடுத்தார்களா? வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கு 2 பெரிய மனிதர்கள் இந்த மண்ணின் தன்மையை எடுத்து காட்டக்கூடிய சாட்சியமாக இருக்கிறார்கள். இந்த தொகுதியில கூட என்னால சொல்ல முடியும். இந்த தொகுதியில சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய குடமுழுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்த காலத்தில் நாம் முன்னின்று நடத்தி இருக்கிறோம். ஒரு இஸ்லாமியர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது சிக்கல் கோயிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். அதே கோயிலுக்கு முதலமைச்சர் சொல்லி அந்த தெப்ப குளத்தை, கோயில் குளத்தை சீரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நிதியில் அந்த கோயில் குளத்தை சீரமைத்திருக்கிறோம். இங்கே எந்த விதமான ஒரு மாச்சரியங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒற்றுமையோடு ஒத்த உணர்வோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இங்கே நமக்குள் பிரிவினை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாபர் மசூதிக்கு நீதி கேட்டு, அயோத்தியில் நடந்த அந்த கலவரத்திற்கு, வன்முறைக்கு நீதி கேட்டு நாம் போராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் நாட்டின் பிற பகுதிகளையும் அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொல்லி வருகிறார்கள் என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? ஏன் இந்த துணிச்சல் உங்களுக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, அந்த அயோத்தியில் நடந்த வன்முறைக்கு தண்டனை கொடுக்கல. அங்க பிடிச்சு 4 பேரை உள்ள தள்ளி இருந்தா அடுத்த இடத்துல போய் சேர்றதுக்கு யோசிப்பான். ஆனால் நீதிமன்றம் அதுக்கு தயாரா இல்லையே. நேற்று வீரம் காட்டக்கூடிய நீதிமன்றம் 6 மணிக்குள் ஏத்தல்லைன்னா அப்படின்னு மிரட்டக்கூடிய நீதிமன்றம். ஏம்பா 30 வருஷம் மேலாவது இடிச்சவனுக்கு தண்டனை கொடுக்கலையா? யாராவது தண்டனை கொடுக்கறவங்கள அதை இடிக்க விடாம இந்த CISF படையை அனுப்புன மாதிரி அனுப்பி தடுத்திருக்கலாம்ல? ஏன் அங்கெல்லாம் நீதிமன்றம் வேலை செய்யல? நீதிமன்றம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. நாட்டில் வன்முறை நடக்கும் போது நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்ய தவறியதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அவன் துணிச்சலா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவான். அவன் ஊரா அயோத்தியா மாத்துவான். ஏன் நாகப்பட்டினத்தை அயோத்தியா மாத்துவான். நல்லிணக்கத்திற்கு பெயர் போன நாகப்பட்டினம், சிக்கல் சிங்காரவேலர் கோயில், வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கான்னு மக்கள் எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாம எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கம் பொருந்திய நாகையை கூட அவர்கள் அடுத்து அயோத்தின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப இந்த கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் பாபர் மசூதியை இடித்த கையவர்கள் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்
தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. பேசினவங்க பேசாம போனா கூட நாங்கள் பேசுவோம் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது தமுமுக. தமுமுகவோடு ஆரம்ப காலம் தொட்டு இந்த நிமிடம் வரையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிற இன்னொரு இயக்கம் தான் விசிக. எனவே எங்கள் தலைவரும் அப்பத்திலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தோழர் அருட்செல்வன் சொன்னது போல, எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளின்னு அவரே போய் மதுரை வீதிகள்ல சுவர்ல எழுதினார், அவரே எழுதினார். அந்த உணர்வோடு தான் 30 ஆண்டு காலமாக விசிகாவும் இந்த களத்தில் இணைந்து பயணிக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த ஒத்த உணர்வோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.